ஏங்க சொல்லுமா. எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. அதாவது காலங்காலமா ஒடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆமா. சாதி ரீதியா, ஆமா. மத ரீதியா, பொருளாதார ரீதியா, கல்வி ரீதியா, கண்டிப்பா. அவங்களோட மூளை செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் நல்ல நல்ல கேள்வி. சரி உறவுகளே, இவங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இந்த மூளை செயல்பாடு என்பது சொல்லுங்கய்யா. சரியா திட்டமிட்டு இது அவர்கள் முன்னாடி உளவியல் படிச்சாங்களா என்னமோ, ஆனால் என்ன நடக்குதுனாக்கோ அமிக்டலான்ற ஒரு பகுதி இருக்கு நம்ம மூளையில, அதனுடைய செயல்பாடு மேலோங்கி ரேக்கிங் சொல்லுவோம் இல்லையா, ரேக்கிங் நல்ல ரேக்கிங் ஆளாகி பெரிய பாதிப்பு. ஆமா, பரிகாசம் பண்றது சாதி ஏழை இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவதால என்ன ஆமா அமிக்டலாவோட இது மேலோங்கி கார்டிசோல் சுரக்குது. அந்த கார்டிசோல் சுரக்கும் போது என்ன மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் ஹிப்போ காம்பஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம உள்ளே நூலகம் இருக்கு, பெரிய இது கிடங்கு இருக்குது. ஆமா, அத சொல்லி 5 மடங்கு அதிகாரம் நேரத்துக்கு கூட சொன்னீங்க. இந்த மாதிரி தொடர் புறக்கணிப்புகளால் கீழ்மையான நிலையை நடத்தப்படுவதால் மூளை சுருக்கம் ஏற்படுது. அதனால கற்றல் திறன் குறையுது, நினைவாற்றல் குறையுது, சிந்தனை திறன் குறையுது. எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எல்லாம் கட்டணும். அது என்னன்னா நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு விடுறது, இல்ல நமக்கு எல்லாம் அதெல்லாம் ஏறாது மண்டையில அப்படின்னு நினைக்கிறது. இப்படியெல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். நம்ம கூட நினைச்சது, நான் கூட நினைச்சிருக்கேன். இது மூளை சுருக்கம். இதுக்கு பேர் என்னன்னா உயிரியல் உளவியல் போர்முறை. இது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் தள்ளுது. அமிக்டலாவோட மேலாதிக்கம் இருக்க வரைக்கும் நம்ம படிக்க முடியாது, செய்ய முடியாது. இதன் விளைவாகத்தான் இது பரம்பரையாக கடத்தப்படுது. இதுதான் கடத்தப்படுறது. இதனால சிலர் சொன்னாங்களா மூளை எங்களுக்கு எல்லாம் வலிக்கும் அப்படின்னு. இதுதான் வேற ஒண்ணு சொல்றது. இவ்வளவு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது என்ன மூளை சமூக கட்டமைப்பு அப்படியே அறியாமைய நிலைநிறுத்தி ஒரு உலகியல் அடிமைத்தனத்தை நிலைநிறுத்திக்கிட்டு மேலும் கல்வி மறுக்கிறது, அது மட்டும் சுயமரியாதை இழக்க வைக்கிறது, அதிகாரம் நடக்கிறது இல்ல. இப்படியாக பண்றது விளைவாக நமக்கு அவ்வளவுதான். கல்வி மறுக்கிறதுனா நீ படிக்காத அப்படிங்கறதோட உனக்கு படிப்பு வராது அப்படிங்கிறது. அப்புறம் நீ எதுக்கும் லாயக்கு இல்ல, சுயமரியாதை இழக்கிறதுங்கிறது நீ எதுக்கும் லாயக்கு இல்ல, நீ இதெல்லாம் செய்ய முடியாது உன்னால. அந்த மாதிரி சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? தீர்வு இருக்கு. அதாவது அதுதான் அறிவியல்ன்றது. அதுதான் அறிவியல். இப்ப மூளையை பத்தி எல்லாம் ஆய்வு பண்றாங்க இல்லையா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த 3000 ஆண்டு கால ஒடுக்குமுறையை உடைக்க நம்மிடம் இருக்கிற ஒரே ஆயுதம் நரம்பு நெகிழ்வுத்தன்மை. ஆமா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அது எப்படி வரும்னா தொடர் கற்றலால் புதிய புதிய நரம்பு பாதைகள் உருவாகும். நம்ம சொன்னோம் இல்லையா, 2 நரம்புகள் சேரும் போது அங்க ஒரு மின்சார அதிர்வு ஏற்படுது. இது நரம்பு பாதை வலுப்பெறும், புதிய புதிய நரம்பு செல்கள் உருவாகும். இப்ப இளமையோடு இருக்க செய்யும். இதெல்லாம் இருக்கு சரியா. இத விளைவாக என்ன தெரியுமா, டோபமைன் சுரக்கும், அப்புறம் செரோட்டின், ஆக்சிடோசின் சுரக்கும். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியை தரும்போது இதுதான் உளவியலால் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா. அதாவது என்ன சொல்றது, இந்த உளவியல் சிந்தனை திரையை குறைக்கக்கூடிய உளவியல் நச்சுக்கள் உளவியல் நச்சுக்கள் என்பது நம்மளை தாழ்வுபடுத்துவது, நம்மளை நிரந்தரமா அடிமையாக வைத்திருப்பது. அந்த உளவியல் நச்சுக்களை சீரமைக்க, வெளியேற்ற அல்லது உளவியல் காயங்களுக்கு இந்த டோபமைனும் ஆக்சிடோசினும் இது சுரப்பது என்பது தொடர் கற்றலால் வருவது. அதனால இதுக்கு அறிவியலும் பகுத்தறிவு கல்வியுமே இதுக்கு மாமருந்துகள் என்பதை உழைக்கும் உறவுகள் புரிஞ்சுக்கணும். நன்றி.